நேற்று தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செஞ்சோம். ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவையில்லை அப்படியும், ப்ளஸ் வந்து ஜல்லிக்கட்டில் விழா கமிட்டியினர்களுக்கு வந்து இந்த உறுதிமொழி பத்திரம் வாங்குறாங்க, அந்த பத்திரத்தை வந்து ரத்து செஞ்சு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கைக்கு தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகம் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து கடந்த 17ஆம் தேதி அலங்காநல்லூருக்கு தலைமை தாங்கி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வச்சாங்க. அதில் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து உயர்தர சிகிச்சை மையமும் பயிற்சி மையமும் 2 கோடி செலவில் வந்து அலங்காநல்லூரில் அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் இன்றைக்கி இந்த அறிக்கையை கொடுக்கறது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? இதே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு, காளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபா வழங்கப்படும் சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4.25 வருஷம் கடந்துருச்சு. அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே முன் வரலை. பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட தன்னோட காலைக்கு 48,000 பணம் வரணும்னு சொல்லி கடந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அதை சொன்னார். அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான காளைகள் இருக்குது. அதுக்கு 48,000 ரூபா போட்டால் தமிழ்நாடு அரசு எப்படி கொடுக்கும்னு தெரியல. இப்படி இருக்க பட்சத்தில் இப்போ மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அது எப்படி சாத்தியம்? நீங்கள் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் சொல்லியிருக்கீங்க. 2026 இப்போ நடந்த ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பிடிச்ச மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை கொடுக்க போகிறீங்களா? 25 நடத்தவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா? 24 அடக்கணும்னு கொடுக்க போகிறீங்களா? எதன் அடிப்படையில் வேலை கொடுக்க போகிறீங்க? அதே மாதிரி உங்களோட ஆட்சி காலம் முடிவுக்கு இன்னும் 1 மாதம் 2 மாதம் தான் இருக்குது. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எதையுமே சாத்தியப்படுத்த முடியாது. எதன் அடிப்படையில் இதை கொடுக்குறீங்க? நாங்கள் 4 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு 1000 ரூபா வழங்கப்படும் நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்துருக்கோம், தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கோம். நீங்கள் அதை செவிசாய்க்கலை. இப்போ நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல அலங்காநல்லூர் நீங்கள் அறிவித்ததை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது முழுக்க அரசியலாக பார்க்குறோம். இது ஜல்லிக்கட்டு நலன் கருதி தமிழக முதல்வர் இதை அறிவிக்கலை. அவர் வரப்போகிற எலெக்ஷனுக்கு வாக்குக்காக இந்த வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்காருன்றது தான் எங்களோட கருத்து. ஏன்னா இதை செயல்படுத்துகிறவராக இருந்தால் இதே மாடுபிடி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி தொடர்ந்து 3 வருஷமாக இந்த வீர விளையாட்டு கழகம் சார்பாகவும் வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்கோம். பிற அமைப்புகளும் வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு வருஷம் மாடுபிடி வீரர்கள் சிறந்த மாடுபிடி வீரர்களாக தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்களும் பத்திரிகையாளர் சந்திப்பு அதை வலியுறுத்திட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போல்லாம் செவிசாய்க்காத முதல்வர் இப்போ எதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இதை செவிசாய்க்கணும்? ஸோ இது வந்து தேர்தல் வாக்குறுதி, தேர்தலில் நடக்கப்புற வாக்குக்காக இந்த வாக்குறுதியை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இது கண்டிப்பாக அவங்களால் நடைமுறைப்படுத்தவும் முடியாது, இதை செயல்படுத்தவும் முடியாது. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஏன் இந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதியை இந்த சூழ்நிலையில் கொடுக்கணும்? 2வது, இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபான்றதை வந்து அறிவித்து கிட்டத்தட்ட 4.25 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த 1000 ரூபா ஏன் கொடுக்கலன்னு ஏதாவது உங்களால் மறுக்க முடிஞ்சா, இல்லை அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? எதையுமே இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. இந்த அறிக்கை நேற்று கொடுத்ததுக்காண்டி ஒரு சில அமைப்புகள் போய் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த அமைப்புகள்லாம் ஏன் முதல்வர்கிட்ட ஏன் கேட்கல? 1000 ரூபா வாக்குறுதியில் கொடுத்தீங்களே, ஏன் அதை நிறைவேற்றலைன்னு ஏன் கேட்கல? ஸோ என்னன்னா, அமைப்புகள் எல்லாம் ஒரு சார்ந்து கட்சி சார்ந்து செயல்படுறாங்க. இதை வந்து தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகம் சார்பாக முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை நாங்கள் எடுத்துக்கிறதா இல்லை. அது கண்துடைப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். கண்துடைப்பு நாடகமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை நாங்கள் எதன் மூலமாக வலியுறுத்துகிறோம்? இதை வந்து கேட்குற மாடுபிடி வீரர்கள், மாடு வளர்ப்பொருள் யாராக இருந்தாலும் இதை கவனத்தில் கொண்டுக்குங்க. வாக்குக்காக அவங்க நம்மளுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தால் அவங்க நம்மளுக்கு முன்னாடியே கொடுக்கல. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டில் நடக்கிற அரசியல் குளறுபாடுகள், அரசியல் குளறுபாடுகள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் வந்து பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடத்தி வந்துட்டு இருக்க கிராமத்தில் அரசாணை வெளியிடுவது அப்படிங்கிறது பெரிய சிக்கலாக இருக்குது கவர்மெண்ட்டில். ஏன் அப்படின்னா, திருவரம்பூரில் கிளியூருன்ற ஊருக்கு ஜல்லிக்கட்டு நடத்த நான் அனுமதி கடிதம் கொடுத்துருக்கிறேன். அந்த ஊரில் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால இப்போ இந்த 15-20 வருஷமாக அந்த சட்டத்திட்டங்கள் வந்தனால நடத்த முடியல, செயல்படுத்த முடியல. இப்போ அவங்க நடத்தணும்னு முன் வர்றப்ப நாங்கள் அமைப்பெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நடத்தணும்னு போடுறப்ப அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல வழக்கு இருக்குது, ஆனால் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. வழக்கு இருக்குது, ஆனால் வழக்கு இருக்க 2 பேருமே சம்மதம் தெரிவித்து எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் தடை இல்லைன்னு என்ஓசி கொடுத்துருக்காங்க. 2வது, நாங்கள் அந்த ஜல்லிக்கட்டு நடத்த போகிறது அந்த இடத்துல 10 நாளைக்கு தான் நாங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அனுமதி கொடுக்கல. அரசிதழில் அரசாணை வெளியிடணுன்றது ஒரு ஊரில் பாரம்பரியம் நடந்திருக்குன்னா அது கொடுத்தாகணும். அது அரசோட கட்டாயம்.
இந்த ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தமே இல்லாத கோயம்புத்தூரில் ஜல்லிக்கட்டு நடக்குது, ஈரோட்டில் ஜல்லிக்கட்டு நடக்குது. கோயம்புத்தூரில் ஜல்லிக்கட்டு நடக்கிறது எப்படி அரசாணை கொடுத்தீங்க? அங்கே என்ன பாரம்பரியம் இருக்குது? இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒரு ஊர் திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய ஈவெண்ட்டு. அங்கே கோயம்புத்தூரில் எந்த திருவிழா நடக்குது, எந்த திருவிழாவை முன்னிட்டு நீங்கள் நடத்துகிறீங்க? ஈரோட்டில் எப்படி நடத்துகிறீங்க? எல்லா இடத்துலையுமே என்னென்னா அமைச்சர்களோட தலையீடு. எஸ்பி வேலுமணி இருக்கிறப்ப கோயம்புத்தூரில் நடத்தினார், அடுத்து செந்தில் பாலாஜி நடத்தினார். அதே செந்தில் பாலாஜி இப்போ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கரூரில் நடத்துகிறாரு, ஈரோட்டில் முத்துச்சாமியை நடத்துகிறாரு. ஸோ இது மாதிரி இது வந்து இந்த ஜல்லிக்கட்டுன்றது அமைச்சர் கையிலையும் அரசு அதிகாரிகள் கையிலையும் போயிட்டனால எங்களை மாதிரி கிராமங்களில் நடத்த முன் வரதில்லை. அரசாணையே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் எப்படி நடத்துவோம்? சப்போஸ் அரசாணை கொடுத்து நாங்கள் ஊர்லலாம் வரி வசூல் பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்தலான்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த அரசு அதிகாரிகள் பண்ணுற அட்டூழியம் இருக்குது பாருங்கள், தாங்கவே முடியல. வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, ரெட் கிராஸ், இது மாதிரி 9 துறை இருக்குது. இந்த 9 துறையும் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, தலைக்கு 25 டோக்கன் வாங்கிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் வரி வசூல் பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். நாங்கள் எங்கள் ஊரில் மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் பணத்தை வசூல் பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எங்கள் ஊர் மக்கள் வந்து பார்க்குறதுக்கும் அனுமதி இல்லை. அவங்க அவங்களுக்கு டோக்கனுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் ஒரு ஊரில் 600 மாடு அவுக்குறோம் அப்படின்னா 150 மாடை நீங்களே வாங்கிட்டு 150 டோக்கனை நீங்களே அரசு அதிகாரியில் வாங்கிட்டு போயிட்டால் நாங்கள் எப்படி ஜல்லிக்கட்டு நடத்த முடியும்? எதன் அடிப்படையில் அந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்? இதனாலே பல கிராமங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. நாங்கள் அரசுக்கு ரொம்ப முக்கியமாக வைக்கக்கூடிய 2 மெயின் கோரிக்கை, அரசாணை வெளியிட இருக்க சிக்கலை உடனே களையணும். அரசாணை பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் அந்த ஊருக்கு அரசாணை கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி அரசு அதிகாரிகள் தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஜல்லிக்கட்டில், அதை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா எங்களால் ஜல்லிக்கட்டு நடத்தவே முடியல. உங்களுக்கு பிடபிள்யூடினா வருவாய்த்துறைக்கு ஒரு வேலைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கேலரி ஸ்டெபிலிட்டியாக இருக்குதா, பார்வையாளர் உட்காந்துருக்க பார்வையாளர் மடம் ஸ்டெபிலிட்டியாக இருக்குதா, இதை தான் அவங்க பார்க்கணும். அதை விட்டு அவங்க வந்து என்கிட்ட 25 டோக்கன் கொடுத்தா எந்த ஆர்டிஓங்க 25 மாடு வச்சுருக்காரு, எந்த டிஎஸ்பி 25 மாடு வச்சுருக்காரு? ஒருத்தர் 25 டோக்கன் வாங்கிக்கிறீங்க. இது வாங்குறது பத்து இல்லை, அரசு அதிகாரிகள் டோக்கன் வாங்கிக்கிறாங்க. இந்த வாங்குகிற டோக்கன் பூரா சைடில் விற்றுறது. நீங்கள் அலங்கானலாம் நம்ப மாட்டீங்க, ஒரு டோக்கன் 2000 3000. அலங்கானூர் ஸ்டேஷனில் விற்றுருக்காங்க 2000 3000. இப்படி தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. சப்போஸ் இப்போ இந்த ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணனால இப்போ கை டோக்கன் வந்தனால இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் இந்த கை டோக்கன் வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னா அரசு அதிகாரிகள் மூலமாக மட்டும்தான் வரும். ஏன்னா அதிகாரிகள் தானே இப்போ பர்மிஷனே கொடுக்கணும். அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவாங்க, கால்நடை பராமரிப்புத்துறை சைன் பண்ணணுவாங்க டோக்கனில். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 25 டோக்கன் எடுத்து வச்சுட்டு கொடுப்பாங்க. நாங்கள் எப்படி ஜல்லிக்கட்டு நடத்துறது? இப்படிலாம் போனால் அந்த ஜல்லிக்கட்டை கண்டிப்பான முறையில் நடத்தவும் முடியாது. இது கண்டிப்பான முறையில் அடுத்த கட்டத்துக்கு அழிவின் பாதையை நோக்கி தான் போகுது. இதை வந்து அரசு உடனடியாக சரி செய்யணும். அதே மாதிரி முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையை நாங்கள் வந்து வாக்குக்காக தான் பார்க்குறமே தவிர வாக்குறுதியாக நாங்கள் பார்க்கவே கிடையாது. இது வீர விளையாட்டு மீட்பு கழகம் சார்பாக கொடுக்கக்கூடிய கோரிக்கை. ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் வந்து சூரிய மாதிரி ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத இது சாத்தியமாகலாம். யாரும் நடத்த முன் வர மாட்டாங்க. அதில் இப்போ நான் மனு கொடுத்துருக்கேன். February 14 நடத்துறதுக்கு அதே ஸ்டேடியத்துக்கு மணி கொடுத்துருக்கேன். இப்போ எங்களை மாதிரி அமைப்புகள் நடத்தலாம். கிராமத்தில் பாரம்பரியமாக நடத்துனவங்க மாற்றி நடத்த மாட்டாங்க. மேபி யாராவது விருப்பப்படுறவங்க அந்த கிராமத்தில் உடன்பட்டு சப்போஸ் நம்ம கிராமத்தில் வழி இல்லை அங்கெல்லாம் கிராமமாக சேர்ந்து நடத்தலான்னு முற்படலாமே தவிர மற்றபடி வேறே நடத்த மாட்டாங்க. கீழக்கரை ஸ்டேடியம் உங்களுக்கு தெரியும், மதுரை இருக்க கீழக்கரை ஸ்டேடியத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். வெளியிலேருந்து எந்த ஊர் வந்து வைக்கலை. எங்களை மாதிரி அமைப்புகள் மாற்றி நடத்துகிறாங்க, அவ்வளோதானே தவிர வெளியிலேருந்து எந்த ஊர் வந்து நடத்தலை. ஸோ அதனால் அது வந்து சாத்தியப்படுறதுன்றது அந்தந்த கிராமங்களை பொறுத்தான். எனக்கு கிராமம் பாரம்பரியமாக வச்ச கிராமம் மாதிரி வைக்கவே மாட்டாங்க. அதனால தான் இந்த அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேட்டில் இன்னும் சந்துக்குள்ளே போயிட்டுருக்கு ஜல்லிக்கட்டு. இல்லைனா அங்கெல்லாம் நடத்த முடியுமா? சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் எப்படி அந்த 3 ஊர்லையும் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாதுங்க. சும்மா தெருவுக்குள்ளே தானே வேடிக்கை நடக்குது. இங்கே தெருவுக்குள்ளே இப்போ நான் கிளியூருக்கு கொடுத்துருக்க இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கர் வெறும் எம்டி லேண்டு, மக்கள் நடமாட்டமே இல்லாத லேண்டு. அந்த லேண்டுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. அவனியாபுரம் பாலமேட்டு மாதிரி சந்துக்குள்ளே இருக்க ஊருன்னு அரசு எடுத்து நடத்துறதுனால செஞ்சிடறாங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். அந்த அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் அவங்க வீட்டு தெருவுக்குள்ளே நடத்தணும்னு நினச்சா கூட அனுமதி கொடுத்துரும் அரசு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து வரிப்பணத்தை வந்து நம்மளோட வரிப்பணத்தை வீணாக்குறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ சூரியபுரோட அமைச்சர் ஸ்டேடியம் வந்து முறையாக பயன்படுத்திட்டாங்களா, வரிப்பணத்தை பயன்படுத்திட்டாங்களா? இல்லை முறையாக நடத்தியிருக்காங்களா போனாங்களான்னா அந்த ஸ்டேடியம் அடுத்த வருஷம் வரைக்கும் அடுத்த ஆட்சி வர வரைக்கும் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்ல முடியும். இப்போ அடுத்த ஆட்சி வேறு ஆட்சி வந்துருச்சுன்னா அந்த ஸ்டேடியத்தில் நடத்திடுவாங்களா ஜல்லிக்கட்டு? கீழக்கரை ஸ்டேடியம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்பலாம் எதுவும் வேறு எதுவும் உங்களுக்கு வேணாம். கீழக்கரை ஸ்டேடியம் 2026 இந்த ஆட்சி வருது, இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன். MP குமார் இங்கேருந்து கொண்டு போனாப்புல மார்க்கெட்டு, அதை போய் பாருங்கள். நைட்டில் ஃபுல்லாக லாரியை நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக எல்லாம் உள்ளே படுத்து கிடக்குறாங்க. எவ்வளோ பெரிய காசு இன்வெஸ்ட் பண்ணி அந்த எவ்வளோ பெரிய வரி பணம் அதில் கிடக்குது. ஏன் அதை செயல்படுத்த முடியல? ஏன்னா அது ஏடிஎம்கே பீரியடில் வந்து ஆனால் டிஎம்கே அதை செயல்படுத்தலை. ஆனால் இதில் வந்து அதை செயல்படுத்த முடியுமான்றது நம்ம வரப்போகிற ஆட்சியை பொறுத்து தான் தெரியும். நன்றி.